குந்து, அப்போ உட்காரு, காண்டு கோபம். அவர்கள் போதைக்கு நீங்கள் ஊருக்காகவே மாறிவிடக்கூடாது. டாப் டிஎன் அப்டேட் நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே நம்மளுடைய சேனலில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.4 மில்லியனுக்கும் மேலே மக்கள் வந்து பேராதரவை கொடுத்துருந்தாங்க. அந்த அமேசிங்கான பர்சன்ஸ் கிட்ட தான் இன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். அந்த வீடியோவில் நிறைய கேள்விகள் எழும்புச்சு. எல்லா கேள்வியுமே சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆதரவையும் அந்த சமுதாயத்தில் என்னெல்லாம் வந்து மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது. அந்த கேள்விகளை உங்களுக்கு பதிலாக நான் இன்னைக்கு நம்மளுடைய மித்ரா குரூப்ஸோடைய ஹெட்டு கிட்ட தான் கேட்க போகிறோம். வணக்கம் மூர்த்தி சார். வணக்கம் கிருத்திகா, சொல்லுங்க சார். பொதுவாகவே உங்களுடைய வீடியோக்கள் ஒன்று போட்ட உடனேயே எல்லாருக்கும் சீக்கிரமாக வைரல் ஆயிடுது. அத்தனை கோடி மக்கள் வந்து உங்களுடைய வார்த்தைகளுக்காகவும் உங்களுடைய அந்த எளிமையான விஷயங்களை கன்வே பண்ணுறதுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்லணும். அந்த வரிசையில் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து அதிகமாக பேசப்பட்டுட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்தேதியர்கள் அந்தேதியர்கள் பற்றி தான். இந்த விஷயம் எப்படி சார் உங்களுக்கு இவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னு நினச்சிங்களா? ஃபஸ்ட்டு வணக்கம். மேலும் மேலும் நம்ம வந்து இந்த டாப் டிஎன் நேயர்களுக்கு முதல் வணக்கம். அந்த வாசகர்களுக்கும் அந்த வியூவர்ஸ்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் முதல் வணக்கம். இது உலக நாடுகள் அளவில் வந்து மொழி பெயர்ந்து பார்க்குறாங்க. அது வந்து நிறைய அந்த ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது எனக்குள்ளேயே ஒரு பெரிய ஆச்சரியம். அதனால தான் இன்னும் ஏதாச்சும் தவறு இல்லாமல் பேச முடியுமா அப்படின்றதுல தான் இன்றைக்கி ஒரு சின்ன இந்த வந்தேரி அருந்ததியர் இவங்க 2 பேரையும் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் வருமானதை பார்த்து ஒரு முடிவு கரெக்டாக இருக்குமான்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் எல்லாம் கேட்டு கரெக்டான்னு பாருங்கள். ஓகே, முதல்ல அதை பற்றி நம்ம பேசுவோம். கண்டிப்பாக சார். சொல்லுங்கள் கிருத்திகா. இப்போ உங்களுக்கு வந்து வந்தேரியர் அருந்ததியர் இது வந்து ஏற்கனவே வந்து நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம், சொல்லிட்டோம். நாங்கள் அதை திருப்பி அது நம்ம பேசக்கூடாது அப்படின்றது என்னுடைய இது. ஏன்னா மற்றவங்க எப்படி பேசுகிறாங்கன்றதை நான் எடுத்துக்கலை. நான் இதையே பேசுகிறது தவறுன்ற உணர்வு. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நான் வந்து இந்த அருந்ததி அவங்கள பற்றி வேறு மாதிரி புதுசாக பேசுவதை தவிர இந்த மாதிரி பேச மாட்டோம். முதல்ல அவங்களுக்கு தலித் மக்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் அதில் உயர்ந்தவர்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிவிட்டு திருப்பி ஆரம்பிக்கிறேன். இப்போது வந்தேரியர் அருந்ததியர் இதுதான் சப்ஜெக்ட். ஆமாம் சார். ஃபஸ்ட்டு அருந்ததியர் என்றவங்க வந்து அந்த காலத்தில் விஜயநகர பேரரசு அவங்க மூலிமா இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க தான் இந்த அருந்ததியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஜயநகர பேரரசு இங்கே வந்ததே நம்மளை தமிழர்களுக்காக தான். ஓகே, அதை வரலாறுகள் எடுத்து பார்த்து பேசினா அதில் நிறைய விஷயங்கள் வந்து புதைந்து கிடக்கும். அதை முதல் அடிப்படையாக இந்த அருந்ததியரையும் வந்தேரியர்களையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அந்த காலத்தில் வந்து பாண்டியன், சோழன், கரிகாலன், வீரபாண்டியன், முகலாய பேரரசு காலத்தில் கபுஸ்கான அந்த ஒருத்தர் இருப்பார், மாலிக் கபூர். அதை கொஞ்சம் எடுத்துருங்க. அவர் பேர் மாலிக் கபூர். அவர் அந்த இடத்துல இருந்தாங்க. அப்போது நிறைய ப்ராப்ளங்கள்லாம் இருந்தது. பாண்டிய
மன்னரையே தலையை வெட்டியதாக அந்த இதெல்லாம் உண்டு. இப்போ இவங்க எடுத்துக்கொண்டு வரத பார்க்கும் பொழுது என்ன வருதுன்னா, இது அடுத்தது ஒரு ஒரு சமுதாயத்திலையும் டச் பண்ணி வெளியேறணும் அப்படின்றதுதான், கடைசியில புகைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இது இப்போ இருக்கு. ஹிந்தி பேசுறாங்க, கன்னடா பேசுறாங்க, உருது பேசுறாங்க. அது இல்லாம இப்போ நாயுடு வந்து தெலுங்கு பேசுறாங்க. அப்போ தெலுங்கு பேசியவர்கள் அப்படின்னு அருந்ததியிலிருந்து ஆரம்பிச்சு இது ஒரு கதையா கொண்டு வராங்க. அருந்ததியர் வந்து செருப்பு போடாத நம்மளுக்கு செருப்பை மாற்றுத்தோல்ல தைத்து காலுக்கு போட்டு அழகு பார்த்தவங்க அவங்க. அந்த செருப்பு இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருக்குது. செருப்பு தைச்சி காலுக்கே ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் இல்லாத நமக்கு காட்டிலையும் மலையிலையும் வெயில்லையும் முள்ளு குத்தும் கல் குத்தும் இதெல்லாம் தாங்கிட்டு இருந்த நமக்கு அழகாக ஒரு செருப்பு தைச்சி கொடுத்து அழகு பார்த்த அவங்கள தப்பாக பேசுகிறோம், அந்த செருப்பை உள்ளே வச்சுக்கிறோம். உண்மைதான் சார். ஸோ அப்போது நம்ம எவ்வளோ கீழ்மட்டத்தில் இறங்கியிருக்கிறோம். அப்போ இன்னும் நம்ம முன்னேறலை. முன்னேறதாக சொல்கிறோம், ஆனால் நம்ம எண்ணங்கள் இன்னும் முன்னேறலை. இன்னும் தவறுதலாக மறந்தாலும் அதை தமிழ் லாங்குவேஜ் அடிப்படையில் ஒரு உடைய கன்னடா உருது இந்த மாதிரி லாங்குவேஜ் அடிப்படையில் அவன் இங்கே இருக்கக்கூடாது, இவன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்து அதுக்குத்தான் இதை பண்ணியிருப்பாங்கன்றது எண்ணம். இப்போது 500 வருடங்களுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இந்த வரலாறு சொன்னேன் இல்லையா, இது நம்ம உள்ளே நிறைய போகக்கூடாது. இது ஏன் போகக்கூடாதுன்னா, அதுக்குள்ளே நிறைய நம்ம போனோன்னு வச்சுக்கோங்க, அது தோண்ட பல விதமான கருத்துக்கள் வெளிப்படும். புரியுது சார். அந்த கருத்துக்கள் வந்து திருப்பி எங்கே வரும்னா, நம்ம கீழே இருக்குல்ல நம்மள மாதிரி ஆட்களை தான் பாதிப்பு உண்டாகும். ஓகே. புகை மூட்டியவன் ஒருத்தன், ஆனால் புகை எரியுறது நம்ம வீட்டில் அடுப்பெரியாது, புகை எரியும். அடுப்பு எரிஞ்சா பரவாயில்லன்னு சொல்லலாம், இந்த புகை வேறு மாதிரி எரியும். நம்ம வீட்டு கூரையில் எரியும், ரோட்டில் எரியும், சொந்தக்கார வீட்டில் எரியும். அப்போ நம்ம நடு ரோட்டில் எதுவுமே இல்லாத அனாதைகளாக இருப்போம். அதுதான் நமக்கு ஆதரவு இல்லாத இவங்க வந்தேரிகளாக இருக்கிறதுக்கு தள்ளப்படுறாங்களோன்றது எனக்கு எண்ணம் இருக்கு. என்ன இல்லை, அது உண்மையாக இருக்குமான்றது அப்படிதான். ஏன்னா இது தவறு தானே, இதனுடைய வரலாறுகள் பேசக்கூடியவங்களுக்கு தெரியும். ஆமாம், கரெக்டு. நம்ம எளிமையான மனிதர் வரலாறு தெரியாது, ஆனால் ஒரு சின்ன கருத்துக்கள் தான் தெரியும். அதனால் அந்த பாண்டியன், கரிகாலன், சோழன், இப்போ நம்ம நரேந்திர மோடி கரிகாலன் கல்லைகளை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. இதுக்கு முன்னே அவர் பேசலை. ஆமாம். திருக்குறளை பற்றி பேசியிருக்காரு, இப்போது முன்ன பேசலை. கொஞ்ச காலங்களாகவே அவர் தமிழ் பற்ற வந்து பேசுகிறாரு. அரசியல் நம்ம கிடையாது. அவர் பேசுகிறான்றது நான் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த வார்த்தைகளை அவர் தவறாக பேச அது பெருமையாக பேசுகிறாரு. அப்போ தமிழ்தான் முதல் தாய்மொழி அப்படின்றத எல்லாருக்கும் உலகுக்கே தெரியும். இன்றைக்கி டாப் 10 வந்து பார்க்குறத பார்த்தா 8 கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. இவ்வளோ பேருமே தமிழர்கள் பார்த்துருக்காங்க. அந்த தமிழர்கள் சொன்னதை மொழிபெயர்த்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அப்போ இது என்ன தெரியுதுன்னா, உலக நாடுகளில் அதிகமாக தமிழர்கள்
உலகம் ஃபுல்லாக பறந்து வசிக்கிறாங்க. இருக்கிறாங்க. அதனால் அந்த வரலாறுக்கு விட்டுரும். இப்போது ஒரு சின்ன ஒரு கதை. என்ன கதைன்னா, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாட்டன் முப்பாட்டன் பேசுவாங்க. ஓகே. இப்போது முன்ன நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். இப்போ அது இல்லை. 2 குழந்தைகள், எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று. மனைவி போல் ஒரு குழந்தை, கணவர் போல் ஒரு குழந்தை அப்படின்றத 2க்கு மேல் எப்பொழுதும் வேண்டாம் அப்படி ஒரு கருத்தை அதை ஆழமாக பதிச்சிட்டாங்க. அதை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். குடும்ப கட்டுப்பாடு, போர்டில் எழுதுவாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது சூழ்நிலைகள் மாற எல்லாரும் ஒரு குழந்தைகள் போதுன்ற மனநிலைமைக்கு மாறிட்டு வராங்க. அப்போது இந்த நிலவுக்கு மாறினதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாமா? கூடாது.